ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்ட்ரன் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் கூட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கூட என்ன கதை கேட்க போகிறோம் தெரியுமா? எருசலேம் பட்டணத்துக்கு வெளியில் இருக்கிற கொல்கதான்ற மலையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாமா? அந்த மலை மேலே 3 சிலுவை நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த 3 சிலுவையிலையும் 3 பேர் அறையப்பட்டிருந்தாங்க. நடு சிலுவையில் யார் அறையப்பட்டிருந்தான்னு தெரியுமா? சூப்பர்! உங்களையும் என்னையும் ரட்சிக்கப்படி வந்த ஏசப்பா தான் அதில் இருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற 2 சிலுவையிலையும் 2 கல்லர்கள் அறையப்பட்டிருந்தாங்க. அதுல ஒரு கல்லர் ஏசப்பா பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா? நீ கடவுள் தானே, இறங்கி வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்து, வேணா உனையும் நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொன்னான். ஏசப்பாவும் அவங்க பட்ட காயத்தோட வேதனையில அமைதியா இருந்தாங்க. இன்னொரு கல்லன் அவனை பார்த்து, என்ன உனக்கு கடவுள் மேல பயமே இல்லையா? நம்ம 2 பேரும் தப்பு செஞ்சதுனால தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனா அவர் தப்பு செய்யாமே தண்டனை அனுபவிக்கிறாரு, அவர் நீ கேலி பண்ணாத அப்படின்னு சொல்லி கோபத்தோட அவன்கிட்ட சொன்னான். கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறமா அவன் ஏசப்பா சைடு திரும்பி பார்த்து கண்ணீரோட, ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும்னு சொல்லி சொன்னான். ஏசப்பாக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிச்சு கேளுங்க. ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. வியாதியஸ்தரை குணமாக்கியிருக்காங்க, மரிச்சவங்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்காங்க. ஆனா ஏசப்பா தான் உண்மையான தெய்வம்னு நிறைய பேர் விசுவாசிக்கவே இல்லை. ஆனா இந்த கல்லன் மோசமான குற்றவாளியா இருந்தாலும் ஏசப்பா நிறைய காயங்கள் பற்றி சிலுவையில தொங்கிட்டு இருந்த போது கூட ஏசப்பா மேல அவன் நம்பிக்கையா இருந்தான். சூப்பர்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா அவனை பார்த்து என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இன்னைக்கு என்னோட கூட நீ பரதேசில இருப்பான்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. அவன் தன்னோட பாவம்லாம் மன்னிக்கப்பட்டவனா, அவன் வாழ்க்கையில கடைசி நிமிஷத்துல மனம் திரும்பி பரலோகத்துக்கு போற பாக்கியமும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலயும் நிறைய பேரு ஏசப்பாவை ஆசீர்வாதத்துக்காண்டி, தேவைகளுக்காண்டி, வியாதிகள் குணமாக்குறதுக்காண்டி ஏசப்பாவை தேடுறாங்க. ஆனா இந்த கல்லன் உலக ஆசீர்வாதத்துக்காண்டி ஏசப்பாவை தேடாம ரட்சிப்புக்காண்டி ஏசப்பாவை தேடினான். உங்க வாழ்க்கையிலையும் உலக ஆசீர்வாதத்துக்காண்டி ஏசப்பாவை தேடாம உங்க பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக ஏசப்பாவை தேடினீங்கன்னா விலமதிக்க முடியாத பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா நீங்க மாறிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குரிய வசனம் கேட்கலாமா? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:7. இதுக்குரிய பாட்டு கத்துக்கலாமா? திரும்பு திரும்பு மனம் திரும்பு, விரும்பு விரும்பு ரட்சிப்பை நீ விரும்பு, திருந்திய உள்ளத்தில் இயேசு வருவார், விரும்பிய சந்தோஷம் உனக்கு தருவார். திருந்திய உள்ளத்தில் இயேசு வருவார், விரும்பிய சந்தோஷம் உனக்கு தருவார். இதுக்குரிய ஆக்ஷன் பார்க்கலாமா? திரும்பு திரும்பு மனம் திரும்பு, விரும்பு விரும்பு ரட்சிப்பை நீ விரும்பு, திரும்பு திரும்பு மனம் திரும்பு, விரும்பு விரும்பு ரட்சிப்பை நீ விரும்பு, திருந்திய உள்ளத்தில் இயேசு வருவார், விரும்பிய சந்தோஷம் உனக்கு தருவார். திருந்திய உள்ளத்தில் இயேசு வருவார், விரும்பிய சந்தோஷம் உனக்கு தருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். பாய்.